நான் உங்கள் விஜயலட்சுமி டேரட் கார்டு கன்சல்டன்ட். நற்பவி நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்றைக்கி மண்டே. ஸோ ஈஸ்வரன் அப்பா கிட்ட நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், என் லைஃப் இப்படியே தான் இருக்குமா, எப்போ மாறும், சேஞ்ச் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் வாங்க. ப்ரீத் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் திங்கிங்கோடு கேளுங்க. நமக்கு ஈஸ்வரன் என்ன கைடன்ஸ் தராங்கன்னு இன்றைக்கி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். பார்ப்போமா வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ எப்போ என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்கிட்ட அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஒரு பேஷனேட்டோடு நான் ஒர்க் பண்ணுறேன். எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் ஒரு மோட்டிவேஷ்னலாக பேசுனா எல்லோரும் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஆனால் ஏன் லைஃப் மட்டும் சேஞ்ச் ஆகலையே, நான் ஏன் இப்படி இருக்கேன், இன்னும் எவ்வளோ நாள் காத்துட்ருக்கிறது சிவனப்பா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு ஐடியாஸ் யாருக்காச்சும் கொடுத்தாலோ இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்தாலும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுறாங்க. ஆனால் என்னால் ஆக முடியல, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. எந்த வித கவலையும் படாதீங்க. உங்கள் லைஃப் சீக்கிரமாக ஒரு வெகு விரைவில் எப்படி ஒரு சேஞ்சஸை கொடுக்க போகுதுன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் எப்படின்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாமல் ஒரு மாதிரி எமோஷ்னலாக திங்க் பண்ணிக்கிட்டு லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஈஸ்வரன் அப்பா கொடுக்குறது அதுதான். ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள், ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். எது நடக்குமோ அது திங்க் பண்ணுங்கள். எல்லாமே இருக்குது உங்ககிட்ட, ஆனால் ப்ராக்டிக்கல் திங்கிங் இல்லை. ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக எது நடக்கும், இதுதான் நமக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கும் அப்படிங்கிற திங்கிங்க்கு கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட யூஸ் பண்ணிங்கன்னா, நிஜமாக சொல்கிறேன், சீக்கிரமாக உங்களுக்கு அத்தாரிட்டி பவர், நீங்கள் சொல்கிறத 4 பேர் இப்போ கேட்டு ஜெயிக்கிறாங்க இல்லையா, நீங்களும் அந்த ஜெயிக்கக்கூடிய இடத்துல வந்து அமருவீங்க. ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். எமோஷ்னலாக ஆகிட்டு யாராச்சும் உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் வந்து அன்பாக பேசினா உடனே எமோஷனல் ஆகிட்டு உங்கள் வாய்ப்பை அவங்களுக்கு போகிற மாதிரி விட்டு கொடுக்குறது, நிறைய கொடுத்துட்டீங்க, போதும், நிறுத்திக்கிங்க, நிப்பாட்டிக்கிங்க. இனிமேல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். உங்களை வச்சு எல்லோரும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். சில இடத்துல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது தப்பில்லை. யாரையும் அடித்து வர வேணாம், ஆனால் நமக்கு உண்டானது நமக்கு வர்றதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது தப்பில்லை. மற்றவங்க வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வாங்க வேண்டாம். ஆனால் நமக்கு வர வாய்ப்பை நமக்கு உண்டான பொட்டென்ஷியலை போட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வாங்குறது தப்பில்லை இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள், எமோஷ்னலாக திங்க் பண்ணுறதை தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள். வெகு விரைவில் உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி பவர் கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்குங்க. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, எனக்கு மதிப்பே இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த அத்தாரிட்டி பவர் உங்களை தேடி வந்துச்சுன்னா எல்லாமே தேடி வருங்க. மரியாதை என்ன, மரியாதை எல்லாமே, செல்வ செழிப்பு, புகழ், பேர் எல்லாமே உங்களை தேடி வரும். ஈஸ்வரப்பா இன்றைக்கி நல்ல மெசேஜை கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மெசேஜை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள், எமோஷனலாக திங்க் பண்ண எந்த மூமெண்ட்லேயும் நீங்கள் ரொம்ப எமோஷனலாக திங்க் பண்ணுறீங்க. அதனால தான் உங்களோட வாய்ப்பு எல்லாமே அடுத்தவங்களுக்கு போகுது. ஸோ இன்றைக்கி ஈஸ்வரப்பா சொல்லியிருக்கிறது, எமோஷனலாக திங்க் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு தேடி வர்றதுல நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் வெகு விரைவில் இந்த நிலைமைக்கு வந்து உட்கார போகிறீங்க. எல்லாரையும் பார்க்குறீங்கல்ல, நான் சொல்கிறவங்கெல்லாம் முன்னேறி போயிட்டே இருக்காங்களேன்ட்டு, நீங்களும் முன்னேற போகிறீங்க, கவலையே படாதீங்க. ஈஸ்வரன் அப்பா உங்களுக்கு இன்றைக்கி அதான் சொல்லியிருக்காங்க, வெகு விரைவில் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ வெகு விரைவில் சீக்கிரமாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி அத்தாரிட்டி பவரோட, மதிப்பு மரியாதையோட, ஒரு மரியாதை கூட இல்லையே, அட்லீஸ்ட் மரியாதை தானே கேட்குறேன், அது கூட இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா, வேறு லெவலில் வரப்போகுது, நம்புங்க. நான் உங்களுக்கு நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பார்த்து தரேன். தேங்க்யூ. ஓம் நம சிவாயா.